ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கிரைண்டரில் உளுந்து அரைச்சி வடை எப்படி சொல்லுதுன்னு பார்க்கலாம் வாங்க. உளுந்து அரைச்சி வச்சுருக்கேங்க. கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கொஞ்சம் 2-3 பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். கொத்தமல்லி வச்சுருக்கேங்க, அதை சேர்த்துக்கலாம். கொஞ்சம் மிளகு சேர்த்துக்கலாங்க. கட் பண்ணி வச்சுருக்க ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் சேர்த்துக்கலாம். வடைக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. பாருங்கள், எண்ணெய் காஞ்சிருச்சு. இப்போ நம்ம ஒரு பாத்திரத்தில் தண்ணி தட்டுக்கலாங்க. தண்ணி தட்டுக்கிட்டு இந்த மாதிரி நடுவில் ஹோல்ஸ் போட்டு வடையை போட்டுடலாங்க. கட்டை விரல் வச்சுட்டு ப்ரெஷ் பண்ணிங்கன்னா வந்துடுங்க. பாருங்கள், வடை ஒன் சைடாக வந்துருச்சுங்க. இப்போ நம்ம வடையை திருப்பி விட்டுக்கலாம். பாருங்கள், வடை வெந்துருச்சுங்க. இப்போ நம்ம வடையெல்லாம் எடுத்துக்கலாம். பாருங்கள், வடை வெந்துருச்சுங்க, எடுத்துக்கலாம். பாருங்கள் பாருங்கள் வடை எப்படி வந்திருக்கு பாருங்கள் மக்களே. பாருங்கள், வடை நல்லா இருக்கான்னு சொல்லுங்கள் எல்லோரும். பாருங்கள், வடை எப்படி வந்திருக்கு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வடை ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். பாருங்கள், வடை ரெடி ஆயிடுச்சுங்க. வடை எப்படி வந்திருக்குன்னு பாருங்கள். நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்.